அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா குடலானம் தான் வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பத்தை வச்சுக்கிறேன். கட்டி அடுப்பில் வச்சிடுறேன். சட்டி சூடாயிடுச்சு. இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 3 ஏலக்காய், 2 மராட்டி முக்கு, 2 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை அதையும் போட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. பட்டை போட்டாச்சு, பட்டை கிராம்பு போட்டாச்சு. இப்போது சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கு கருவேப்பிலையும் வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா இப்போது வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகா, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் தயிர், ஒரு ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா அது ஒரு 2 நிமிஷம் நல்லா அது வதங்கி வரட்டும். இப்போது நல்லா வெங்காயமெல்லாம் வதங்கி வந்துட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம அதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பத்தைத்தூள். இப்போ அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த குடலானத்தில் என்ன போட போகிறோன்னாக்க நம்ம இப்போது அதில் நான் வாழைத்தண்டு வெட்டி வச்சுருக்கேன். வாழைத்தண்டு போட்டு தான் செய்ய போகிறோம். வாழைத்தண்டு கடலைப்பருப்பு சூப்பராக இருக்கும். நீங்களும் அது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நான் குடலை கடலைப்பருப்பு மசாலா தூள் போட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம அதையும் அதில் சேர்த்துடலாம். வாழைத்தண்டை போட்டுட்டு சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே அதில் வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பாருங்கள், கடலைப்பருப்பு
இந்த குடல் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கு. இப்போ அதையும் போட்டுக்கலாம். அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். வாழைத்தண்டு கடலைப்பருப்பு இந்த குடலுக்கு போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு செமையான டேஸ்ட் இருக்கும். அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு டைம் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க கமெண்டில் சூப்பராக இருக்குதுங்கன்னுட்டு. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு எப்படி இருக்குதுன்னு. நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லணும்ல. அதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா சாப்பாட்டுக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதில்ல, அதனால் கொஞ்சம் தண்ணி கூடவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வாழைத்தண்டு போட்டிருக்கேன், அது கொஞ்சம் வெந்து வரணும்ல. இதுக்கு ஒரு மூடியை போட்டுடலாம். இதில் பாதாம், முந்திரி, மிளகு, சீரகம், மல்லி, வத்தல், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ அதையும் அதில் ஊற்றிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதெல்லாம் சேர்த்து போட்டு நம்ம அரைச்சி செய்யும்போது தனி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ இதுக்கு ஒரு மூடியை போட்டுடலாம். மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதித்து வரட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் முடிஞ்சிட்டு மாஷாஅல்லாஹ் எப்படி நல்லா எண்ணெய் திரண்டு நல்லா வந்துருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, ரெடியாகிட்டு. குடல் குழம்பு ரெடியாகிட்டு. வாழைத்தண்டு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு செஞ்ச குடலானம் எப்படி இருக்குதுன்னு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி தழை இல்லை, தூளை. கொத்தமல்லி தழை இல்லை, அதனால தூளை. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.